ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லாருக்கும் வெரி குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம சூரன் கிளாஸ் 11 சாப்டர், அதாவது ஹைட்ரஜன் பற்றி டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஸோ போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியான சாப்டரும் கூட. அதாவது நம்மளுக்கு போர்டு எக்ஸாம், காமன் எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க 11th பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் பப்ளிக் எக்ஸாம் கண்டிப்பாக 11th 12th பாஸ் போடுறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. எந்த ஸ்கூலாக இருந்தாலும் மேனுவல் எக்ஸாம் வைக்காம கண்டிப்பாக 11th 12th வந்து பாஸ் பண்ண வைக்க மாட்டாங்க. அப்போ இந்த ஹைட்ரஜன் சாப்டர்ல எதெல்லாம் நம்ம முக்கியமாக படிக்கணும்? ஸோ ஈஸியான சாப்டர் தான், ஆனால் நிறைய பசங்க இதை கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. அது எந்த ரீசன்னால அப்படின்னா, நிறைய ரியாக்ஷன் நம்ம வந்து படிக்க வேண்டியதாக இருக்கும். கரெக்டு தானே? அப்போ நிறைய ஈக்குவேஷன் வந்து நிறைய ரியாக்ஷன் படிக்கணும் அப்படின்னா அது உண்மையிலேயே கஷ்டம். அப்போ எப்படி நம்ம இந்த ஹைட்ரஜன் சாப்டரை ஈஸியாக படிக்கலாம்? ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன், இன்னைக்கு கிளாஸ்ல ரொம்ப ப்ரிசைஸா நோட்ஸ் கொடுக்க போறேன். அந்த நோட்ஸ் நான் எங்கேருந்து சார் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட பிடபிள்யூ அப்ளிகேஷன் நீ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்ட அப்படின்னா, அந்த பிடபிள்யூ அப்ளிகேஷன்ல போயிட்டு சூரன் அப்படின்னு டைப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு நம்ம பேட்ச் வந்து ஓப்பன் ஆயிடும். அதுல நீ போயிட்டு என்ன பண்ணலாம், கெமிஸ்ட்ரி நோட்ஸ் மட்டும் கிடையாது, பிசிக்ஸ் நோட்ஸ், மேக்ஸ் நோட்ஸ், பயாலஜி நோட்ஸ், எதை வேணா நீ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி இன்னைக்கு நான் நடத்த போற கிளாஸோட மைண்ட் மேப் வேணுமா? அப்ப என்ன பண்ணணும், நம்ம பிடபிள்யூ தமிழ்நாடுக்குன்னு தனியா டெலகிராம் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, இதுல இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நிறைய வரும். ஆனா எத்தனை பேர் நம்மளோட மெயினா 11th 12th வாட்ஸ்அப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன்னா இன்னைக்கு ஹைட்ரஜன் கிளாஸோட உனக்கு எனக்கு மைண்ட் மேப் வேணும் சார், இன்னைக்கு ஹைட்ரஜன் கிளாஸோட மைண்ட் மேப் வேணும் அப்படின்னா, இந்த மைண்ட் மேப் ஆக்சுவலா நான் எதுல கொடுத்துருக்கேன், 11th 12th சேனல் வாட்ஸ்அப்ல கொடுத்திருக்க மைண்ட் மேப். அப்போ ஹைட்ரஜன் சாப்டரோட மைண்ட் மேப் எனக்கு வேணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும், அதை நான் இங்க கிளாஸ்ல கொடுக்க மாட்டேன், வேற எந்த லிங்க்லையும் கொடுக்க மாட்டேன், நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல இருக்கும். ஸோ கண்டிப்பா உடனே என்ன பண்ணணும், வாட்ஸ்அப் சேனல்ல போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலை ஓப்பன் பண்ணி கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் யாரும் இன்னும் நான் வந்து பண்ணல சார் அப்படின்னாலும் தயவு செஞ்சு பண்ணிடுங்க. ஓகே, ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ரைட். அப்போ இன்னைக்கு கிளாஸை பொறுத்த வரைக்கும் 8th 9th 10th தனியாக வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. அப்போ இன்னைக்கு கிளாஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவா எதை பத்தி படிக்க போறோம், ஹைட்ரஜன்னா. எஸ், இனி ஐடியா, ஹைட்ரஜன் சாப்டர் கரெக்டா? அப்போ இன்னைக்கு நம்ம படிக்க போற முக்கியமான தலைப்புகள், அப்போ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கரெக்டா சொல்லாமா, தலைப்புகள். அப்போ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னா என்னென்ன டாபிக்ஸ்லாம் இன்னைக்கு கிளாஸ்ல படிக்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஹைட்ரஜன் கரெக்டா. லேப்ல நம்ம எப்படி ஹைட்ரஜனை தயாரிக்கலாம், ரைட்? அப்போ ஹைட்ரஜன் தயாரிப்பு. சார் அப்ப ஃபுல்லா தமிழ்ல தான் நடத்த போறீங்களா சார்? ரெண்டு பசங்களுக்குமே புரியணும் கரெக்டா, அதனால டைட்டில்லாம் என்ன பண்ற, தமிழ்லையும் எழுதுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ கம்ப்ளீட்டா ஹைட்ரஜன் பத்தி படிக்க போறோம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் படிச்சிட்டோம்னா அடுத்து நம்மளுக்கு என்னது, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன், ரைட்? அதாவது வேதிவினை. எதோட வேதிவினை, ஹைட்ரஜனோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். அதுக்கு அடுத்தது என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோ, ஆர்த்தோ அண்ட் பேரா ஹைட்ரஜன். அதையுமே இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ ஆர்த்தோ மற்றும் பேரா ஹைட்ரஜன் கரெக்டா? ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்த்தோ அண்ட் பேரா ஹைட்ரஜன் படிச்சதுக்கு அப்புறம்
நெக்ஸ்ட் என்னென்னலாம் படிக்க போறோம் அப்படின்னா ஹைட்ரைடை பத்தியும் படிக்க போறோம். ரைட், அடுத்து எதை பத்தி படிக்க போறோம்? ஹைட்ரைட், அதாவது ஹைட்ரஜன் ஹைட்ரைட் நம்மளுக்கு தெரியும் கரெக்டா. அப்போ அந்த ஹைட்ரைடை பத்தியும் படிக்க போறோம். ஹைட்ரைடுகள் கரெக்டா, ஹைட்ரைடை பத்தி படிக்க போறோம். அதுக்கப்புறம் மெயினா ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஸோ அதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடை பற்றியும் இன்னைக்கு கிளாஸில் என்ன பண்ண போகிறோம்? படிக்க போகிறோம். ஓகேவா? எஸ், எல்லாரும் ரெடியா? ஸோ ஹைட்ரைட்ஸ், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இதை பற்றி படிக்க போகிறோம், ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2. அப்போ இந்த டாபிக்லாம் தான் நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு கிளாஸ்ல ரொம்ப ப்ரிசைஸா கவர் பண்ண போறோம். சும்மா வளவல அப்படிலாம் எதுவும் நடத்த போறதில்ல. ஏன்னா கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரி வந்து பயாலஜி, இங்கிலீஷு அந்த மாதிரி சாப்டர் கிடையாது. நீ 2 மார்க்னா எனக்கு பெருசா எழுதணும், 5 லைன் வேணும். 10 மார்க்னா நீ 2 பேஜ் எழுதணும். அதெல்லாம் இங்கே கெமிஸ்ட்ரியில கிடையாது. கெமிஸ்ட்ரி வேதியியலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ரிசைஸா ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம எதனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால நீ எழுதுனா போதும், கண்டிப்பா உன்னால ஃபுல் மார்க் வாங்க முடியும். அப்போ போர்டு எக்ஸாம்ல எப்படி நம்ம தெளிவா ரொம்ப ப்ரிசைஸா எழுதி எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணலாம், அதை தான் நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு கிளாஸ்ல டீடைலா பார்க்க போறோம். சொன்னது புரிஞ்சுதா? அப்போ ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா பிரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டா? எப்படி லேப்ல ஹைட்ரஜன் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அதுதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறோம். மெத்தட் ஆஃப் பிரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன், அதாவது ஹைட்ரஜன் தயாரிப்பு முறை. எப்படி நம்ம ஹைட்ரஜன் ப்ரிப்பேர் பண்ணலாம்? எஸ், மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன மெத்தட் அப்படின்னா லேப்ல நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் ஹைட்ரஜன். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து லேப் மெத்தட், எப்படி நம்ம லேப்ல ப்ரிப்பேர் பண்ணலாம். யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? ரொம்ப சிம்பிள். லேப்ல எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஜிங்க் எடுத்துக்கிறேன். ஜிங்கை ஆசிடோட ட்ரீட் பண்றேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஜிங்க் என்ன ஆகும்? 2+ மாறும், ஹைட்ரஜன் கேஸ் வெளியில வந்துடும். இன்னொன்று ஜிங்கை வந்து பேஸோட ரியாக்ட் பண்றேன். பேஸோட ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? Na2ZnO2, அது கூட ஹைட்ரஜன் கேஸ் வெளியில வந்துடும். அப்போ இது பேர் என்னது? சோடியம் ஜிங்கேட். அப்போ இதுதான் நம்ம என்னது லேப்ல ப்ரிப்பேர் பண்ற வழி. அப்போ லேப்ல இல்லாம நான் இண்டஸ்ட்ரியில ப்ரிப்பேர் பண்ணணும் சார் அப்படின்னா இண்டஸ்ட்ரியில எப்படி ஹைட்ரஜனை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்? கமர்ஷியல் மெத்தட். கரெக்டா? அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இண்டஸ்ட்ரியல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எப்படி நம்ம இண்டஸ்ட்ரியில ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி மெத்தட் என்ன அப்படின்னா எலக்ட்ராலிசிஸ். எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் என்னன்னா அசிடிஃபைடு வாட்டர். எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் அசிடிஃபைடு வாட்டர். நம்ம எல்லாருக்குமே தெரியும் வாட்டரை எலக்ட்ராலிசிஸ் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் 2H2O வாட்டர் எலக்ட்ராலிசிஸ் பண்றேன். ஏன் அசிடிக் மீடியம் மெயின்டைன் பண்ணோம்? ஏன்னா எலக்ட்ராலிசிஸ் நம்மளுக்கு ஃபாஸ்டா நடக்கும். அப்ப பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன கேஸ் வரும்? ஆக்சிஜன் கேஸும் ஹைட்ரஜன் கேஸும் எனக்கு எவால்வ் ஆகும். அப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம்? இன்னொன்று எனக்கு பியூரா வேணும் சார் அப்படின்னு கேட்டேன்னா நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் aqueous barium hydroxide. அப்போ எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் aqueous barium ஹைட்ராக்சைடு பண்ண அப்படின்னா எனக்கு பேரியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கும்போது எனக்கு ஹைட்ரஜன் கேஸ் எதுல வரும்? கேத்தோடுல வரும். ஏன்னா கேட்டையான் என்ன இருக்கு? அக்வஸ் அப்படின்னா H+OH- பேரியம் ஹைட்ராக்சைடு OH- Ba2+. எது ஃபாஸ்டா மூவ் ஆகும்னு பார்த்தேன்னா H+ எனக்கு கேத்தோட நோக்கி மூவ் ஆகும். அப்ப கேத்தோடுல எனக்கு என்ன ரியாக்ஷன் நடக்கும்? கேத்தோடுனா ரிடக்ஷன். கரெக்டா? 4H+
எனக்கு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு எனக்கு என்னவாகும் 2 moles ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இங்கே இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 4H ப்ளஸ் எனக்கு எத்தனை எலக்ட்ரான் கெயின் பண்ணோம்? 4 எலக்ட்ரானை கெயின் பண்ணி 2 moles ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் வந்து எனக்கு எவால்வ் ஆகும். சொன்னது புரிஞ்சுதா? ஸோ இது என்னது 2 மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லேப் மெத்தட், ரெண்டாவது ஒன் வந்து என்னது எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் அக்வஸ் பேரியம் ஹைட்ராக்சைடு. இதுக்கு அடுத்து ஒரு மெத்தட் இருக்கு. எஸ், இதுக்கு அடுத்து இன்னொன்று ஒரு மெத்தட் இருக்கு. யாருக்கு அதை ஐடியா இருக்கு அது என்ன மெத்தட்னு? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் லேப் மெத்தட், அடுத்து ஒன் வந்து கமர்ஷியல் மெத்தட். அடுத்த மெத்தட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஒன்று லேப்ல ப்ரிப்பேர் பண்றோம், இன்னொன்று ஒன்று இண்டஸ்ட்ரியில கமர்ஷியலா ப்ரிப்பேர் பண்றோம். இது இல்லாம நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் பிரெயின் சொல்யூஷன். அடுத்த மெத்தட் எப்படி பண்றோம்? எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் பிரெயின் சொல்யூஷன். அப்போ எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் பிரெயின் சொல்யூஷன். பிரெயின் சொல்யூஷன்னா என்ன? ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம்? படிச்சிருப்போம். பிரெயின் சொல்யூஷன்னா என்ன? அக்வஸ் NaCl. கரெக்டா? பிரெயின் சொல்யூஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அக்வஸ் NaCl. அதுதான் நம்ம பிரெயின் சொல்யூஷன், பிரெயின் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த பிரெயின் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டேன்னா நம்மளுக்கு என்னது? அக்வஸ் NaCl. கரெக்டா? நல்ல கவனி, அக்வஸ் NaClங்கும் போது இதை நான் எலக்ட்ராலிசிஸ் பண்ணா என்னென்ன இருக்கும்? Na பிளஸ் அயான் Cl மைனஸ் அயான், H பிளஸ் அயான் OH மைனஸ் அயான். எது கேத்தோட நோக்கி மூவ் ஆகும்? Na பிளஸ் H பிளஸ் H பிளஸ் தான் வேகமா மூவ் ஆகும். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில படிப்போம். ஆனா இப்போதைக்கு இந்த ஐடியாவை மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோ. அப்போ கேத்தோடுல ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகும்? H பிளஸ் போயிட்டு எலக்ட்ரானை கெயின் பண்ணி, ஏன்னா கேத்தோட்னா எனக்கு என்ன ரியாக்ஷன் நடக்கும்? ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும். அப்போ எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு எனக்கு என்ன ஆகும்? half mole ஆஃப் H2 கேஸ் வந்து எவால்வ் ஆயிடும். சொன்னது புரிஞ்சுதா? இதுதான் என்னது எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் பிரெயின் சொல்யூஷன். இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நெக்ஸ்ட் மெத்தட் என்ன? ரியாக்ஷன் ஆஃப் ஸ்டீம் ஆன் ஹைட்ரோகார்பன். reaction of steam on hydrocarbon. அப்போ ஸ்டீம் வந்து ஹைட்ரோகார்பனோட ரியாக்ட் ஆச்சுன்னா எனக்கு எப்படி ஹைட்ரஜன் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும்? எஸ், யாருக்காவது ஐடியா இருக்கா? எஸ், ஸ்டீம் வந்து ஹைட்ரோகார்பனோட ரியாக்ட் ஆச்சுன்னா எப்படி நம்மளுக்கு ஹைட்ரஜன் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும்? வெரி சிம்பிள். மீத்தேன் என்ன பண்றேன்? ஸ்டீம் இஸ் நதிங் பட் வாட்டர் இன் வேப்பர் ஸ்டேட். பாஸ் பண்ணா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? CO2 பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ். கரெக்டா? எஸ், CO2 பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ் வந்து எனக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். CH4 பிளஸ் H2O will give CO பிளஸ் H2. அப்போ இந்த CO பிளஸ் H2 இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்ல ஞாபகம், இந்த CO பிளஸ் H2 தான் நம்ம என்ன கேஸ்ன்னு சொல்லுவோம்? we will be calling this as syngas. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? syngas அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம என்ன கேஸ்னு சொல்லுவோம்? syngas அப்படின்னு சொல்லுவோம். சொன்னது புரிஞ்சுதா? எஸ், அதே மாதிரி வாட்டர் வேப்பரை மீத்தேன்ல மட்டும் கிடையாது. சப்போஸ் நான் இப்போ கோக்கோட நான் வந்து பாஸ் பண்றேன். ஒன் மோர் ரியாக்ஷன். கோக்கோட நான் வாட்டர் வேப்பரை பாஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? கார்பன் மோனாக்சைடு பிளஸ் H2. கரெக்டா? எஸ், எனக்கு என்ன கிடைக்கும்? கார்பன் மோனாக்சைடு பிளஸ் H2 கிடைக்கும். அதே மாதிரி ஒன்ஸ் அகைன் அங்க கார்பன் டை ஆக்சைடு இல்ல, கார்பன் மோனாக்சைடு தான். கார்பன் மோனாக்சைடு பிளஸ் H2 கிடைக்கும். இந்த இடத்துல இது என்னது? இட் இஸ் நதிங் பட் கோக். கரெக்டா? கோல். அதாவது இந்த ரியாக்ஷன் என்னன்னு சொல்லலாம்? கோல் கேசிஃபிகேஷன். இந்த ரியாக்ஷன் என்னன்னு சொல்லுவோம்? கோல் கேசிஃபிகேஷன் ரியாக்ஷன். இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கோல் கேசிஃபிகேஷன் ரியாக்ஷன். அதே இப்ப வாட்டர் வேப்பரை நான் வேற எது கூட பாஸ் பண்ண போறேன் அப்படின்னா வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எது கூட பாஸ் பண்றேன் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு.
கார்பன் மோனாக்சைடை வாட்டர் வேப்பரோட பாஸ் பண்றேன். ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோ, இங்க நம்மளுக்கு கேட்டலிஸ்ட் தேவை. என்ன டெம்பரேச்சர் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா 400 டிகிரி சி. என்ன கேட்டலிஸ்ட் அப்படின்னா Fe2SO4 thrice. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன கிடைக்கும்னா CO பிளஸ் H2 கேஸ் கிடைக்கும். இங்கே அதே மாதிரி 400 டிகிரி சி மாதிரி இங்கே என்ன டெம்பரேச்சர்னா 1270 கெல்வின். சொன்னது புரிஞ்சுதா? ஸோ இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ தேர்ட் ரியாக்ஷன் தான் நம்மளுக்கு என்னது? வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன். சொன்னது புரிஞ்சுதா? யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இவ்வளோதான் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஈஸியா இருக்கா இல்லையா? இதை நீ புக்கில் பார்த்த அப்படின்னா இதுவே நம்மளுக்கு 6-7 பக்கத்துக்கு இருக்கும். நீ அவ்வளோலாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க தேவையில்லை. ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் இது தெரிஞ்சா போதும். லேபில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம், அடுத்து கமர்ஷியல் மெத்தடில் எப்படி, அதுக்கப்புறம் எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் பிரெயின் சொல்யூஷன், ரியாக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரீம் ஆன் ஹைட்ரோ கார்பன், கோல் கேசிஃபிகேஷன் ரியாக்ஷன், அதுக்கப்புறம் வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன். இன்னொன்று ஒன்று தெரிஞ்சுக்கணும், இதில் எதெல்லாம் எண்டோதெர்மிக் எதெல்லாம் எக்ஸோதெர்மிக் அப்படின்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. கோல் கேசிஃபிகேஷன் இந்த 3 ரியாக்ஷன் கரெக்டா? இந்த 3 ரியாக்ஷன்ல எதெல்லாம் எக்ஸோதெர்மிக் எதெல்லாம் எண்டோதெர்மிக்னு நினைக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இது வந்து எனக்கு என்னது? எண்டோதெர்மிக். ரெண்டாவது ரியாக்ஷன் எனக்கு என்னது? எண்டோதெர்மிக். ஆனா இந்த மூணாவது ரியாக்ஷன் வந்து எனக்கு எக்ஸோதெர்மிக் நேச்சர். சொன்னது புரிஞ்சுதா? அதுவே கண்டிப்பா நீ வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எண்டோதெர்மிக், கோல் கேசிஃபிகேஷன் ரியாக்ஷனுமே எண்டோதெர்மிக். ஆனா வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன் எனக்கு என்ன நேச்சர்? எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். சொன்னது புரிஞ்சுதா? இதுதான் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன். நோட் பண்ணிக்கோ. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை பத்தி பேச ஆரம்பிப்போம். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். எஸ், டன். ஓகே. அடுத்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். அது என்னன்னு சொல்லலாம்? ஹைட்ரஜனின் வேதி வினைகள். எஸ், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். சிம்பிளா சொல்றேன் பாரு, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்படி படிச்சேனா ஹைட்ரஜன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும்? ஹைட்ரஜன் வந்து மற்ற எல்லாத்துக்கூடயும் ரியாக்ட் ஆகும். கரெக்ட் தானே? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 6. எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட். இப்ப நீ உடனே ரியாக்ஷன் சொல்லலாம். ஹைட்ரஜன் எனக்கு ஹாலஜனோட ரியாக்ட் ஆகுது. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Cl2. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 2 moles ஆஃப் HX, அதாவது 2 moles ஆஃப் HCl கிடைக்கும். இதே ஹைட்ரஜன் O2 ஓட ரியாக்ட் ஆச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? வாட்டர் கிடைக்கும். கரெக்டா? இதே ஹைட்ரஜன் எனக்கு மெட்டலோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா 2 பாசிபிலிட்டி இருக்கு. இந்த ஃபார்ம்ல மெட்டல் ஹைட்ரைடு இல்லனா இந்த ஃபார்ம்ல மெட்டல் ஹைட்ரைடு. என்ன இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஹைட்ரஜன் எனக்கு மெட்டல் ஹைட்ரைட்ல என்ன இருக்கும்? -1. கரெக்டா? ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சு வச்சுக்கோ. ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஹைட்ரஜன் இன் மெட்டல் ஹைட்ரைடு எனக்கு எவ்வளோ இருக்கும்? -1. அடுத்து மெட்டல் இல்லாம ஹைட்ரஜன் வந்து CuO இல்ல பெலேடியம் 2+ அது கூடலாம் எனக்கு ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னா ரிடக்ஷன் தானே. எனக்கு என்ன கிடைக்கும்? Pd+H2. காப்பர் ஆக்சைடு ஆட்டோமேட்டிக்கா H+. ஏன்? அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன்னா ரிடக்ஷன். இது வந்து என்ன பண்ணுது? இதை ரெடியூஸ் பண்ணுது. அப்ப இது என்ன ஆகும்? ஆக்சிடைஸ் ஆகும். CuO அப்ப எனக்கு இது எப்படி மாறும்? Cu+H2O.
ரைட், சொன்னது புரிஞ்சா? மெட்டல் ஆக்சைடா இருந்தா மெட்டல் பிளஸ் வாட்டர் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து இதே வனஸ்பதி நிக்கல் ஞாபகம் இருக்கா? வெஜிடபிள் ஆயில் எதை பாஸ் பண்ற? ஹைட்ரஜன் வெஜிடபிள் ஆயிலோட ரியாக்ட் பண்ணுது இன் பிரசன்ஸ் ஆஃப் நிக்கல். ஆட்டோமேட்டிக்கா இப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? வனஸ்பதி கீ. கரெக்டா? இவ்வளவுதான் ஹைட்ரஜனோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இவ்வளவுதான் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். நிக்கல் வெஜிடபிள் ஆயில். அப்போ இதே ஹைட்ரஜனுக்கு இயற்பியல் பண்புகள் இருக்கும். கரெக்டா? அதாவது அது என்னன்னு சொல்லுவோம்? பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இயற்பியல் பண்புகள் அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரஜன். இயற்பியல் பண்புகள் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரஜன்ல என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட்? எஸ், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம்னா எதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி? ஹைட்ரஜன் வந்து வாட்டர்ல கரையாது. கரெக்டா? இன்சால்யூபிள் இன் வாட்டர். அதே மாதிரி வெயிட் வந்து கம்மியா இருக்கும். லைட்டர் தேன் ஏர். வேற என்ன ப்ராப்பர்ட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ஹைட்ரஜன் கேஸஸ் ஃப்ளேமபிள். கரெக்டா? ஹைட்ரஜன் கேஸ் வந்து ஃப்ளேமபிள். ஹைட்ரஜன் கேஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ளேமபிள். அதுக்கு அடுத்தது வேற ஏதாச்சும்? கலரு, டேஸ்ட், ஸ்மெல்லு. கலர்லெஸ். ஆர்டர் ஓடர்லெஸ். டேஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா சார் அப்படின்னு கேட்காத, டேஸ்ட்லெஸ். அப்போ இங்க நீ வந்து ஃப்ளேமபிள்னு எழுதலாம், இல்லைனா கம்பஸ்டிபிள் கேஸ் அப்படின்னு எழுதலாம். ஃப்ளேமபிள் இல்லைனா என்னன்னு எழுதலாம்? கம்பஸ்டிபிள் கேஸ். ஹைட்ரஜன் இஸ் அ கம்பஸ்டிபிள் கேஸ். இதெல்லாம் தான் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஹைட்ரஜனோட என்னது? ப்ரிப்பரேஷன், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ். புரிஞ்சுதா? ஸோ நோட் பண்ணிக்கோ. அடுத்து ஆர்த்தோ அண்ட் பாரா ஹைட்ரஜன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். நோட் பண்ணிக்கோ. அடுத்து ஆர்த்தோ அண்ட் பாரா ஹைட்ரஜனை பத்தி படிப்போம். டன். ஓகே. அடுத்து ஆர்த்தோ அண்ட் பாரா ஹைட்ரஜன். அது என்ன சார்? ஆர்த்தோ அண்ட் பாரா ஹைட்ரஜன். ஆர்த்தோ அண்ட் பாரா ஆர்த்தோ அண்ட் பாரா ஹைட்ரஜன். நல்ல கவனி. 2 ஹைட்ரஜன் நான் இப்ப எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்றேன்? இது ஒரு ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் அப்படின்னா H2. கரெக்டா? ஸோ அதனால அங்க ஒரு ஹைட்ரஜன். இது ஒரு ஹைட்ரஜன் மாலிகுல். அதே மாதிரி இது ஒரு ஹைட்ரஜன் மாலிகுல். கரெக்டா? ஹைட்ரஜன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு எத்தனை புரோட்டான் இருக்கும்? ஒரே ஒரு புரோட்டான் நடுவில் இருக்கும். ஒரு புரோட்டான் வந்து நடுவில் இருக்கும். எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? ஒரு எலக்ட்ரான் தான். கரெக்டா? ஹைட்ரஜன். அப்போ நல்ல கவனி. ஆர்த்தோ ஹைட்ரஜன் அப்படின்னா என்னன்னா, இந்த 2 எலக்ட்ரானுமே ஒரே டைரக்ஷன்ல நியூக்ளியஸை சுத்தி வந்தா அது என்ன ஹைட்ரஜன்? ஆர்த்தோ ஹைட்ரஜன். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆர்த்தோ ஹைட்ரஜன். இதே ஒரு எலக்ட்ரான் நியூக்ளியஸை இப்படி சுத்துது, இன்னொன்று எலக்ட்ரான் இப்படி சுத்துது, அப்ப இது என்னன்னு சொல்லுவோம்? பாரா ஹைட்ரஜன். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பாரா ஹைட்ரஜன். மேலே இங்கிலீஷ் எழுதி கீழே தமிழா? அது ஆர்த்தோ ஹைட்ரஜன். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பாரா ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டோட்டல் ஸ்பின் அப்படின்னு எடுத்தோம்னா
ஆர்த்தோ ஹைட்ரஜன்ல டோட்டல் ஸ்பின் நம்ம என்னன்னு சொல்லலாம், அதாவது நெட் ஸ்பின் ரெண்டுமே எனக்கு ஒரே டைரக்ஷன்ல சுத்துது கரெக்டா. அப்போ இங்க எனக்கு என்ன ஆகும், டபுள். பேரால ஒரு எலக்ட்ரான் இப்படி சுத்துது, இன்னொன்னு எலக்ட்ரான் அப்படி சுத்துது. அப்போ நெட் ஸ்பின் அப்படின்றது நம்மளுக்கு என்னவா இருக்கும், 0 ஆயிடும். அப்போ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோ. திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ், இங்க வேணா மேல் எழுதுறேன், ஆர்த்தோ அண்ட் பேரா ஹைட்ரஜன். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் நியூக்ளியர் ஸ்பின் ஐசோமர்ஸ். இதை என்னன்னு சொல்லுவோம், இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் நியூக்ளியர் ஸ்பின் ஐசோமர்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இது டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸா அப்படின்னு கேட்டேன்னா எஸ், இது வந்து நம்மளுக்கு என்னது, டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ். அப்போ நல்ல கவனி, சப்போஸ் 0 கெல்வின்ல பார்த்த அப்படின்னா ஆர்த்தோ எனக்கு எவ்வளோ இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. ஆனா பேரா 100% இருக்கும். அதே மாதிரி சப்போஸ் இது 0 கெல்வின், இதே லிக்விஃபேக்ஷன் டெம்பரேச்சர்ல பார்த்தோம்னு வச்சுக்கோ, அட் லிக்விஃபேக்ஷன் டெம்பரேச்சர்ல பார்த்தோம்னா ரெண்டுமே எனக்கு எவ்வளோ இருக்கும், ஆர்த்தோ வந்து 50%, பேராவும் எனக்கு எவ்வளோ இருக்கும், 50% இருக்கும். சப்போஸ் ரூம் டெம்பரேச்சர்லயோ ஹை டெம்பரேச்சர்லயோ பார்த்தோம் அப்படின்னா அட் ரூம் டெம்பரேச்சர் அண்ட் ஹை டெம்பரேச்சர் ஆர்த்தோ எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 75% இருக்கும். பேரா எனக்கு எவ்வளோ இருக்கும், வெறும் 25% தான் இருக்கும். அதாவது ரேஷியோ பார்த்தோம்னா 3:1. அந்த ரேஷியோல தான் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஆர்த்தோ ஹைட்ரஜனும் பேரா ஹைட்ரஜனும் இருக்கும். ஒரே லைன்ல எழுதுறேன், சொல்றது புரியுதா? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டன். ஸோ சொல்றது புரியுதா? யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 0 கெல்வின், 0 கெல்வின்ல எனக்கு எது அதிகமாக இருக்கும், 100% பேரா. அட் லிக்விஃபேக்ஷன் டெம்பரேச்சர் 50-50. அட் ரூம் டெம்பரேச்சர் அண்ட் ஹை டெம்பரேச்சர் எனக்கு ஆர்த்தோ வந்து எவ்வளோ, 75%, பேரா வந்து எவ்வளோ, 25%. அதே மாதிரி ஆர்த்தோக்கும் பேராக்கும் பார்த்தோம்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஆர்த்தோ அண்ட் பேரா இது ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்ணேன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு சேமா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். ஆனா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தேன்னா ஆர்த்தோக்கும் பேராக்கும் எனக்கு எப்படி இருக்கும், டிஃபரண்டா இருக்கும். ஆர்த்தோக்கும் பேராக்கும் டிஃபரெண்டா இருக்கும். எங்க கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, சாரி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி சேமா இருக்கும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி எனக்கு எப்படி இருக்கும், சேமா இருக்கும். ஆனா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி எனக்கு ஆர்த்தோக்கும் பேராக்கும் டிஃபரெண்டா இருக்கும். இதே நீ மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் எக்ஸாக்டா பார்த்தேன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் பார்த்தோம்னா ஆர்த்தோ வந்து எனக்கு எப்படி இருக்கும், கிரேட்டரா இருக்கும் பேராவை விட. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்மே நீ வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நோட் பண்ணி வச்சுக்கணும். இவ்வளவுதான் தெரிஞ்சுக்க வேண்டியது ஆர்த்தோ பேரா பத்தி. புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் ஹைட்ரைடு மூவ் பண்ணிடுவோமா? ரைட், நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் நம்ம ஹைட்ரைடை பத்தி படிப்போம். ஃபைன், ஓகே. அடுத்து நம்ம எதை பார்க்க போறோம், இப்போ வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம், ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜனோட கெமிக்கல் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஹைட்ரஜன். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்த்தோம், கெமிக்கல் ப்ரிப்பரேஷன், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அதுக்கு அடுத்தது ஆர்த்தோ அண்ட் பேரா ஹைட்ரஜன். இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ரொம்ப ப்ரிசைஸா கொடுக்குறேன், கவலைப்படாத. இதையே நீ எழுது, ஃபுல் மார்க் கிடைச்சிடும்.
நீ புக்கை எடுத்து படிக்கணும்னே அவசியம் இல்லை. நம்ம கிளாஸ் நோட்ஸ் வந்து உனக்கு மோர் தேன் சஃபிஷியன்ட். நீ தனியாக நோட்ஸ் எல்லாம் ஏதாவது டவுன்லோட் பண்ணலாம் படிக்கணும் எதுவும் தேவையில்லை. நம்ம கிளாஸ் நோட்ஸ் வந்து மோர் தேன் எனஃப் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சொன்னது புரிஞ்சுதா? ரைட், ஓகே. இப்போ அடுத்து நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம்? ஹைட்ரைட்ஸ். அடுத்து வந்து ஹைட்ரைடுகள். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹைட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், ரொம்ப ஈஸி. ஹைட்ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தேன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக பார்த்தோன்னா எத்தனை ஹைட்ரைடு இருக்கு அப்படின்னா 3 ஹைட்ரைட்ஸ் இருக்கு. நம்மளுக்கு எத்தனை ஹைட்ரைடு இருக்கு? 3 ஹைட்ரைடு இருக்கு. என்னென்ன அப்படின்னா ஒன்று வந்து கோவலண்ட் ஹைட்ரைடு, இன்னொன்று ஒன்று வந்து பார்த்தேன்னா அயானிக் ஹைட்ரைடு, இன்னொன்று ஒன்று வந்து மெட்டாலிக் ஹைட்ரைடு. ஒன்று கோவலண்ட் ஹைட்ரைடு, இன்னொன்று ஒன்று வந்து அயானிக் ஹைட்ரைடு, இன்னொன்று ஒன்று வந்து மெட்டாலிக் ஹைட்ரைடு. இப்போ நல்ல கவனி. கோவலண்ட் ஹைட்ரைடு எலமெண்ட்ஸ் படிச்சிருக்கோம் கெமிஸ்ட்ரியில், கரெக்டா? எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக், பி பிளாக் எல்லாமே. கோவலண்ட் ஹைட்ரைடு எந்த எலமெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா பி பிளாக் எலமெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். அயானிக் ஹைட்ரைடு எது ஃபார்ம் பண்ணும்னா எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். மெட்டாலிக் ஹைட்ரைடு எது ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா டி பிளாக் எலமெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். சொன்னது புரிஞ்சுதா? அப்போ கோவலண்ட் ஹைட்ரைடு எது ஃபார்ம் பண்ணுது? பி பிளாக் எலமெண்ட். அயானிக் ஹைட்ரைடு எந்த எலமெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும்? எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். மெட்டாலிக் ஹைட்ரைடு நம்மளுக்கு எந்த எலமெண்ட் ஃபார்ம் பண்ணும்? டி பிளாக் எலமெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோ, எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் எல்லாமே அயானிக் ஹைட்ரைடு ஃபார்ம் பண்ணும். ஆனா எக்ஸப்ஷன் இருக்கு. எக்ஸப்ட் எதெல்லாம் ஃபார்ம் பண்ணாது? லித்தியம் ஹைட்ரைடு, பெரிலியம் ஹைட்ரைடு, மெக்னீசியம் ஹைட்ரைடு. நோட் பண்ணி வச்சுக்கோ, எல்லா எஸ் பிளாக் எலமெண்ட்ஸுமே நம்மளுக்கு என்ன ஹைட்ரைடு தான் ஃபார்ம் பண்ணும்? அயானிக் ஹைட்ரைடு தான். ஆனா எக்ஸப்ஷன் இருக்கு. என்னது? லித்தியம், பெரிலியம், மெக்னீசியம். அது மூணுமே நம்மளுக்கு என்ன ஹைட்ரைடு ஃபார்ம் பண்ணாது? அது மூணுமே நம்மளுக்கு அயானிக் ஹைட்ரைடு ஃபார்ம் பண்ணாது. சொன்னது புரிஞ்சுதா? எஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் எக்ஸப்ஷன். அப்போ அதே மாதிரி டி பிளாக் எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் பண்ணும்? மெட்டாலிக் ஹைட்ரைடு ஃபார்ம் பண்ணும் சொன்னேன். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? TiH 2.7. ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. மோர் தேன் எனஃப் போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. அப்போ கோவலண்ட் ஹைட்ரைடு பி பிளாக் எலமெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுனா அதுல எதுவும் இல்லையா சார் அப்படின்னா எனக்கு ஃபர்தரா பி பிளாக் ஃபார்ம் பண்றதுல எனக்கு எத்தனை டைப் பாசிபிள் அப்படின்னா ஃபர்தரா எனக்கு 3 டைப் பாசிபிள். 1, 2, 3. என்னென்ன 3 ஹைட்ரைடு அங்க பாசிபிள் பி பிளாக் எலமெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்டேன்னா, ஒன்னு பி பிளாக் கோவலண்ட் ஹைட்ரைட்லயே எனக்கு எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட், அதாவது எலக்ட்ரான் கம்மியா இருக்க ஹைட்ரைடு இருக்கு. அதே மாதிரி எலக்ட்ரான் கரெக்டா இருக்கிற ஹைட்ரைடும் இருக்கு. அதுதான் எலக்ட்ரான் ப்ரிசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எலக்ட்ரான் நம்மளுக்கு ரிச்சா இருக்கிற ஹைட்ரைடும் நம்மளுக்கு பிரசன்ட் ஆகிருக்கு. அப்ப நல்ல கவனி, எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஹைட்ரைடு எந்த எலமெண்ட் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா குரூப் 13 ஃபார்ம் பண்ணும். எலக்ட்ரான் ப்ரிசைஸ் ஹைட்ரைடு எது ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா குரூப் 14 எலமெண்ட் ஃபார்ம் பண்ணும். பி பிளாக் கரெக்டா. எலக்ட்ரான் ரிச் நம்மளுக்கு எது ஃபார்ம் பண்ணும்னா குரூப் 15, 16, 17. இந்த மூணுமே நம்மளுக்கு என்ன பண்ணும்? எலக்ட்ரான் ரிச் ஹைட்ரைடு ஃபார்ம் பண்ணும். சார் ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க சார், கிளியரா புரிஞ்சிடும். CH4 கார்பனை சுத்தி எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 8 எலக்ட்ரான் ரூல் இருக்கு, கரெக்டா? அப்போ ஆக்டெட் நம்மளுக்கு என்ன இருக்கு? முழுமை அடைஞ்சிருச்சு. ஆக்டெட் வந்து கம்ப்ளீட்டா இருக்கு. குரூப் 13 BH3 போரானை சுத்தி எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 6 தான். போரான்ல ஏதாவது லோன் பேர் இருக்கா? எதுவுமே இல்ல. அப்போ இங்க நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஆக்டெட் வந்து இன்கம்ப்ளீட்.
ஆக்டெட் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கு. அப்போ குரூப் 15 16 17க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? NH3. ஆனா இதுல என்னன்னா ஆக்டெட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏன்னா நைட்ரஜன் சுத்தி 3 ஹைட்ரஜன் 6 எலக்ட்ரான் ஒரு லோன் பேர் இருக்கு. கரெக்டா? ஆக்டெட் கம்ப்ளீட் வித் central atom contains lone pair. சொன்னது புரிஞ்சுதா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்டெட் கம்ப்ளீட். ஆனால் நம்மளுக்கு என்ன இருக்கு? வித்து கூட வேணா பட் ஞாபகம் வச்சுக்கோ. ஆக்டெட் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனால் சென்ட்ரல் ஆட்டம்ல நம்மளுக்கு என்ன இருக்கு? லோன் பேர் பிரசண்டா இருக்கு. பட் சென்ட்ரல் ஆட்டம் கண்டைன்ஸ் லோன் பேர். ஸோ இதெல்லாம் ஹைட்ரேட் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ ஒரு டவுட் வரும். ஓகே சார், 3 ஹைட்ரேட் சொல்லிட்டீங்க, எதுக்கு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அதிகமா இருக்கும்? கரெக்டா? அந்த டவுட் உங்கள எத்தனை பேருக்கு அதிகமா இருக்கு? எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி எந்த ஹைட்ரேட்டுக்கு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன்? எஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் அயானிக் ஹைட்ரேட் ஃபர்ஸ்ட், அதுக்கு அடுத்தது மெட்டாலிக் ஹைட்ரைடு, அதுக்கு அடுத்தது தான் நம்மளுக்கு என்னது? கோவலண்ட் ஹைட்ரைடு. அப்போ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியோட ஆர்டர் பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் வந்து அயானிக் ஹைட்ரைடு, அதுக்கு அடுத்தது மெட்டாலிக் ஹைட்ரைடு, அதுக்கு அடுத்தது தான் நம்மளுக்கு என்ன இருக்கு? கோவலண்ட் ஹைட்ரைடு. ஸோ இந்த ஆர்டருமே நீ என்ன பண்ணணும்? மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுவுமே நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆர்டர் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க? 2 மார்க்ஸ்லையும் கேட்கலாம், சம்டைம்ஸ் 1 மார்க்லையும் கேட்கலாம். இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம். சொன்னது புரிஞ்சுதா? எஸ், இவ்வளவுதான் ஹைட்ரேட்டை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது. எஸ், யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எஸ், யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டன். நோட் பண்ணிக்கோ. இன்னும் 2 தான் இருக்கு. என்னது? வாட்டர் பத்தி படிக்க போறோம், ஹைட்ரஜன் பெராக்சைடு பத்தி படிக்க போறோம். அவ்வளவுதான். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து குட்டியா ஒரு ரிவிஷன். ஹைட்ரஜன் எப்படி ப்ரிப்பேர் பண்றது? என்னென்ன மெத்தட் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன் லேப் மெத்தட், அதுக்கு அடுத்தது கமர்ஷியல் மெத்தட், அதுக்கு அடுத்தது எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் பிரெயின் சொல்யூஷன், அதுக்கு அடுத்தது ரியாக்ஷன் ஆஃப் ஸ்டீம் ஆன் ஹைட்ரோகார்பன், கோல் கேசிபிகேஷன், வாட்டர் கேஸ், ஷிஃப்ட் ரியாக்ஷன். ஸோ அதுக்கு அடுத்தது வேதி வினைகள், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். மெயினா நீ என்ன தெரிஞ்சுக்கணும்? பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் வந்து இன்சால்யூபிள் இன் வாட்டர், லைட்டர் than ஏர், கம்பஸ்டிபிள் கேஸ், கலர்லெஸ், ஓடர்லெஸ், அதே மாதிரி டேஸ்ட்லெஸ்ஸும் கூட. அதுக்கு அடுத்தது ஹைட்ரஜனை பத்தி படிச்சாச்சு. ஹைட்ரஜனோட டைப்ஸ் ஆர்த்தோ ஹைட்ரஜன், பாரா ஹைட்ரஜன். நியூக்ளியஸை சுத்தி எலக்ட்ரான் ஒரே சைட்ல சுத்திச்சுன்னா அது வந்து ஆர்த்தோ, ஆப்போசிட் சைட்ல இருந்ததுன்னா அது பாரா ஹைட்ரஜன். அதே மாதிரி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி சேமா தான் இருக்கும், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வேற வேறையா இருக்கும். மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் பார்த்தோம்னா எதுக்கு அதிகமா இருக்கும்? ஆர்த்தோ ஹைட்ரஜனுக்கு அதிகமா இருக்கும் பாராவை விட. அடுத்து ஹைட்ரைடு. மொத்தம் நம்மளுக்கு 3 ஹைட்ரைடு பாசிபிள். ஒன்னு கோவலன்ட் ஹைட்ரைடு, அடுத்து அயானிக் ஹைட்ரைடு, அதுக்கு அடுத்தது மெட்டாலிக் ஹைட்ரைடு. அப்போ மெட்டாலிக் ஹைட்ரைட்னா டி பிளாக் ஃபார்ம் பண்ணும், கோவலன்ட் ஹைட்ரைடு எஸ் பிளாக் ஃபார்ம் பண்ணும், சாரி அயானிக் ஹைட்ரைடு எஸ் பிளாக் ஃபார்ம் பண்ணும், கோவலன்ட் ஹைட்ரைடு பி பிளாக் ஃபார்ம் பண்ணும். இதுல நம்மளுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. லித்தியம், பெரிலியம், மெக்னீசியம் ஹைட்ரைடு இது எல்லாமே எஸ் அயானிக் ஹைட்ரைடு கிடையாது. பி பிளாக் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஹைட்ரைடு குரூப் 13 ஃபார்ம் பண்ணும், எலக்ட்ரான் பிரிசைஸ் கோவலன்ட் ஹைட்ரைட் குரூப் 14 ஃபார்ம் பண்ணும், எலக்ட்ரான் ரிச் கோவலன்ட் ஹைட்ரைட் குரூப் 15 16 17 ஃபார்ம் பண்ணும். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டின்னு பார்த்தோம்னா எதுக்கு அதிகமா இருக்கும்? அயானிக் ஹைட்ரைடுக்கு அதிகமா இருக்கும் மெட்டாலிக் ஹைட்ரைடை விட. மெட்டாலிக் ஹைட்ரைடை விட கோவலன்ட் ஹைட்ரைட் அதிகமா இருக்கும். சாரி, மெட்டாலிக் ஹைட்ரைட் அதிகமா இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் என்ன கேட்கலாம்? எந்த ஹைட்ரைடுக்கு அதிகமா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இருக்கு அப்படின்னு கேட்டா அயானிக். எந்த ஹைட்ரைடுக்கு கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது என்ன ஹைட்ரைட்? நம்மளுக்கு மெட்டாலிக் ஹைட்ரைட். சொன்னது புரிஞ்சா? அதிகமா இருக்கிறது அயானிக் ஹைட்ரைட், கம்மியா இருக்கிறது என்னது? மெட்டாலிக் ஹைட்ரைட். டன். ஸோ நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் குவிக்கா வாட்டர் பத்தி படிப்போம். டன். ஓகே. ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கு முன்னாடி வாட்டரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். வாட்டரோட
வேதி வினைகள். கெமிக்கல் ரியாக்ஷன். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் வாட்டர். நல்ல கவனி, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் வாட்டர் நம்மளுக்கு எப்படிலாம் பிஹேவ் பண்ணும் அப்படின்னா, ஆம்பிப்ரோட்டிக் ஸ்பீஷீஸா ரியாக்ட் பண்ணும். சார் அது என்ன சார் ஆம்பிப்ரோட்டிக் ஸ்பீஷீஸ் அப்படின்னா, H பிளஸ் டொனேட் பண்ணலாம், H பிளஸ் அக்செப்டும் பண்ணலாம். வாட்டர் NH3யோட ரியாக்ட் ஆகுது. அப்போ ஹைட்ரஜனை கொடுத்துட்டு எனக்கு அது என்னவாயிடும், NH4 பிளஸ் OH மைனஸ். சொன்னது புரிஞ்சா? இங்க ஹைட்ரஜனை கொடுத்துருச்சு வாட்டர். இதே H2S ஓட ரியாக்ட் பண்ணும்போது ஹைட்ரஜன் என்ன பண்ணும், வாங்கும். அதாவது H3O பிளஸ் பிளஸ் HS மைனஸ். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல ஹைட்ரஜன் கொடுத்துருச்சு வாட்டர். ரெண்டாவது ரியாக்ஷன்ல ஹைட்ரஜனை வாங்கிடுச்சு. அதான் ஆம்பிப்ரோட்டிக் ஸ்பீஷீஸ். அடுத்து நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ரியாக்ஷன் என்னது, ரிடாக்ஸ் ரியாக்ஷன். அப்போ ரிடாக்ஸ் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் மெட்டல் எல்லாத்தையுமே நம்மளுக்கு வாட்டர் என்ன பண்ணும், ஆக்சிடைஸ் பண்ணும். H2O Naஓட ரியாக்ட் ஆகுது, இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூரினோட ரியாக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் CO2 ஓட ரியாக்ட் ஆகுது. Naஓட H2O ரியாக்ட் ஆகும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா, NaOH பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ். H2O பிளஸ் F2 என்ன கொடுக்கும்னா HF பிளஸ் ஆக்சிஜன் கேஸ். ஸோ CO2 பிளஸ் H2O நம்மளுக்கு என்ன கொடுக்கும், C6H12O6 பிளஸ் H2O பிளஸ் O2. கரெக்டா? ஏன் இதை ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்றேன்னா, ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, 0, இங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1, F2 இங்க 0, இங்க -1. இந்த கேஸ்ல நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, ஆக்சுவலா ரெடியூஸ் ஆயிருக்கு. இந்த கேஸ்ல ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. ரிடாக்ஸ் ரியாக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அதே மாதிரி இங்க இது -2னா இங்க எனக்கு என்ன ஸ்டேட்டு, +2. கரெக்டா? இங்க +1 தான். அதே மாதிரி ஆக்சிஜன் இங்க கவனிச்சுப்பார், இங்க -2, இங்க 0. ஆக்சிடைஸ் ஆயிருக்கா? ஹைட்ரஜன் வந்து +1 தான், 2H பிளஸ். அதே மாதிரி இங்க ஹைட்ரஜன் எனக்கு என்ன ஸ்டேட்ல இருக்கு, +1, இங்க 0. ரைட்? ஸோ அதான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். அடுத்து நம்மளுக்கு என்ன தெரியும், ஆட்டோ புரோட்டோலிசிஸ் ஆஃப் வாட்டர். அது என்னன்னு சொல்லுவாங்க, செல்ஃப் அயனைசேஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோ புரோட்டோலிசிஸ் ஆஃப் வாட்டர் நம்மளுக்கு என்ன ஆகும், சிம்பிளா எப்படி எழுதலாம், 2 moles ஆஃப் H2O எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், H3O பிளஸ் பிளஸ் OH மைனஸ். கரெக்டா? ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆட்டோ புரோட்டோலிசிஸ் ஆஃப் வாட்டர். மொத்தம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் வாட்டரில் ஃபர்ஸ்ட் ஒன் ஆம்பிப்ரோட்டிக் ஸ்பீஷீஸ், அடுத்து வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன், அதுக்கு அடுத்தது மெயினாக என்னது, ஆட்டோ புரோட்டோலிசிஸ் ஆஃப் வாட்டர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், அடுத்தது ஹைட்ராலிசிஸ் ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இம்பார்ட்டன்ட், ஹைட்ராலிசிஸ் ரியாக்ஷன். ஹைட்ராலிசிஸ்னா என்ன, அடிஷன் ஆஃப் வாட்டர். கரெக்டா? அப்போ P4O10 நான் என்ன பண்றேன், வாட்டரை ஆட் பண்றேன். எதுக்கு, P4O10க்கு. அதே மாதிரி நைட்ரைடு N3- அதுலயும் நான் என்ன பண்றேன், வாட்டரை ஆட் பண்றேன். அப்போ P4O10ல நான் வாட்டர் ஆட் பண்ணா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைக்கும், H3PO4. இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். H3PO4. இதுல எனக்கு என்ன ரியாக்ஷன் கிடைக்கும், NH3. அப்போ SiCl4 சிலிக்கா. கரெக்டா? எனக்கு என்ன கிடைக்கும், மெயினா கார்பன் ஃபேமிலி சிலிக்கா ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம். SiCl4ல H2O ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், SiO2 கிடைக்கும். சிலிக்கான் டை ஆக்சைடு பிளஸ் HCl. அதே மாதிரி வாட்டரை பத்தி இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் என்ன அப்படின்னா,
ஹைட்ரேட்டட் வாட்டர். கரெக்டா? அதாவது குவாடினேட்டட் வாட்டர். ஹைட்ரேட்டட் வாட்டர். இதுல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா coordinated water. For example, Cr H2O6 Cl3. ஏன் coordinated water? இது என்னது? லைகண்ட். கரெக்டா? கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில படிப்போம். அதாவது R இருக்கு, OH2 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 OH2. அப்போ ஒன் செகண்ட், இது ஸ்கொயர் பிளேனார் ஷேப்பில் வந்து எழுதிடலாம். அப்போ கரெக்டாக இருக்கும். தென் Cr OH2 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 OH2. கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸில் எக்ஸாக்டாக நம்மளுக்கு என்ன ஆகும்? இது நம்மளுக்கு டொனேட் பண்ணும் ஆக்சிஜன், அதோட பேர் ஆஃப் எலக்ட்ரானை குரோமியம்க்கு டொனேட் பண்ணும். கரெக்டா? எஸ். அப்போ இந்த கேஸ்ல நம்ம இது என்னன்னு சொல்லுவோம்? கோஆர்டினேட்டட் வாட்டர். அப்போ வெளியில இருக்க 3 Cl நம்மளுக்கு என்னது? பிரைமரி வேலன்சி. கரெக்டா? அதாவது we will represented in dotted lines Cl. சும்மா அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக இப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ரைட்? அப்போ இது நம்மளுக்கு எக்ஸாம்பிள் ஆஃப் என்னது? கோஆர்டினேட்டட் வாட்டர். அதே மாதிரி இன்டர்ஸ்டீஷியல் வாட்டர். இன்டர்ஸ்டீஷியல் வாட்டர். இன்டர்ஸ்டீஷியல் வாட்டருக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? BaCl2 டாட் 2H2O. அது வந்து இன்டர்ஸ்டீஷியல் வாட்டர். அப்போ அடுத்து வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன்ஸ் இல்லனா ஹைட்ரஜன் பாண்டட் வாட்டர். கரெக்டா? அப்போ ஹைட்ரஜன் பாண்டட் வாட்டர். ஹைட்ரஜன் பாண்டட் வாட்டருக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? Cu H2O4 SO4 டாட் H2O. அப்போ இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன கிரியேட் ஆகும்? there will be hydrogen bond. கரெக்டா? இங்க நம்மளுக்கு என்ன பாண்ட் இருக்கும்? we will be getting hydrogen bond. கிளியரா? எஸ். ஸோ இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் வாட்டர். ரொம்ப ப்ரிசைஸாக ஒரே ஸ்லைடில் கொடுத்துருக்க, நோட் பண்ணி வச்சுக்கோ, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டன். நோட் பண்ணிக்கோ. மொத்தம் 5 கெமிக்கல் ரியாக்ஷன் தான். ஆம்பிப்ரோட்டிக் ஸ்பீஷீஸ், ரிடாக்ஸ் ரியாக்ஷன், ஆட்டோப்ரோட்டோலிசிஸ் ஆஃப் வாட்டர், ஹைட்ராலிசிஸ் ரியாக்ஷன், ஹைட்ரேட்டட் வாட்டர். டன். ஸோ இது வரைக்கும் என்னெல்லாம் படிச்சிருக்கோம்? எப்படி ஹைட்ரஜனை ப்ரிப்பேர் பண்றது, அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ரியாக்ஷன். அதுக்கப்புறம் டைப் ஆஃப் ஹைட்ரஜன், ஆர்த்தோ ஹைட்ரஜன், பேரா ஹைட்ரஜன். அதை படிச்சதுக்கு அப்புறம் ஹைட்ரைடு. ஹைட்ரைட்ல என்னென்ன டைப் இருக்கு? அயானிக், கோவலன், மெட்டாலிக். எதுக்கு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அதிகமா இருக்கும்? அயானிக். எது கம்மியா இருக்கும்? கோவலன் ஹைட்ரைடுக்கு. இப்போ இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வாட்டர். வாட்டரை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்பரேஷன்லாம் கிடையாது, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆம்பிப்ரோட்டிக் ஸ்பீஷீஸ், ரிடாக்ஸ் ரியாக்ஷன், ஆட்டோப்ரோட்டோலிஸ் ஆஃப் வாட்டர், ஹைட்ராலிசிஸ் ரியாக்ஷன், ஹைட்ரேட்டட் வாட்டர். அப்போ லாஸ்டா என்ன காம்பவுண்ட் இருக்கு படிக்கிறதுக்கு ஹைட்ரஜன் சாப்டர்ல? ஒன்னே ஒன்று தான் பெண்டிங். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எஸ், ஹைட்ரஜன் பெராக்சைடு. கரெக்டா? எஸ். Done. ஓகே. நெக்ஸ்ட் என்னது? ஹைட்ரஜன் பெராக்சைடு.
H2O2. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஹைட்ரஜன் பெராக்சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். தயாரிப்பு முறை. மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா BaO2 டாட் 8H2O. அதை எது கூட ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்னா H2SO4 ரியாக்ட் பண்ணுறேன். அப்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன கிடைக்கும்னா BaSO4 ப்ளஸ் H2O2 ப்ளஸ் O2. அப்போது டைரக்டாக எப்படி சார் இந்த ரியாக்ஷன் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா BaSO4 இருக்கு, கரெக்டா? ஒன் செகண்ட், BaO2 கரெக்டா? ரியாக்டன் என்னது, BaO2 எது கூட ரியாக்ட் பண்ணுறோம், H2SO4 ரைட், H2SO4 ரியாக்ட் பண்ணுற BaO2. அப்போது ஆட்டோமேட்டிக்காக நீ எதை ரிமூவ் பண்ணிடலாம், H2O2 நம்மளுக்கு வெளியில் வந்துடும். ஸோ இப்படி நீ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ரியாக்ஷனை ஞாபகம் வச்சுக்கலாம். டைரக்ட் மெத்தட் கொடுக்குறேன். அடுத்து செகண்ட் மெத்தட் என்ன பண்ணலாம், எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் H2SO4. எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் H2SO4, அதாவது 2 moles of HSO4 மைனஸ் எலக்ட்ராலிசிஸ் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், H2S2O8 ஃபார்ம் ஆகும். ஃபர்தராக இதை நான் ஹைட்ராலிசிஸ் பண்ணேன் அப்படின்னா 2 moles of HSO4 கிடைக்கும். அது கூட எனக்கு என்ன கிடைச்சிரும், ஹைட்ரஜன் பெராக்சைடு கிடைச்சிடும். எஸ், எவ்ரிபடி கெட்டிங் த பாயிண்ட். ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடு நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிடும். அடுத்த மெத்தட், லெபார்டரி ப்ரிப்பரேஷன் ஆஃப் D2O2. எப்படி நம்ம லேபில் D2O2 ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் H2S2O8 அதுக்கு பதிலாக K2S2O8 எடுத்துக்கிறேன். வாட்டருக்கு பதிலாக D2O யூஸ் பண்ணுறேன். அப்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும், KdSO4 ப்ளஸ் D2O2 ஃபார்ம் ஆகும். ரைட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகும், KdSO4 ப்ளஸ் D2O2 ஃபார்ம் ஆகும். இதே இண்டஸ்ட்ரியில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டேன்னா industrial method of preparation of H2O2. ஈத்தைல் குரூப், இங்கே ஒரு OH, இங்கே ஒரு OH. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ரெடியூஸ் பண்ணுறேன். அப்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன கிடைக்கும், ஒன் செகண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுலேருந்து ப்ளஸ் H2O2. இந்த காம்பவுண்ட் பேர் என்னன்னா 2-ethyl anthraquinol.
இங்கே நான் என்ன பண்ணுறேன், 2 ஈத்தைல் ஆந்த்ரோக்யூனால ஆக்சிடைஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், மேலே இருக்க காம்பவுண்ட் பேர் எனக்கு என்ன கிடைக்கும், 2 ஈத்தைல் ஆந்த்ரோக்யூனோன் கிடைக்கும். அது கூட எனக்கு என்ன எவால்வ் ஆகும், ஹைட்ரஜன் பெராக்சைடு. இதே இந்த 2 ஈத்தைல் ஆந்த்ரோக்யூனோனை நான் ரெடியூஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 2 ஈத்தைல் ஆந்த்ராக்யூனால் வந்து எனக்கு கிடைக்கும். சொன்னது புரிஞ்சுதா? எஸ். அப்போ நெக்ஸ்ட் என்னது, வால்யூம் ஸ்ட்ரென்த் ஆஃப் H2O2. இவ்வளவுதான் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். இவ்வளவுதான் தயாரிப்பு முறை. அதாவது H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ BaO2.8 H2O ப்ரிப்பேர் பண்ணலாம். எலக்ட்ராலிஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் H2SO4. அடுத்தது ஒன் வந்து இண்டஸ்ட்ரியல் மெத்தட். இது வந்து நம்ம எங்கே ப்ரிப்பேர் பண்ணலாம், we can prepare this in lab my dear students. ஸோ லேப்ல நம்மளால என்ன பண்ண முடியும், we can able to prepare D2O2 ஹைட்ரஜனோட ஐசோடோப் D2O, that is nothing but heavy water. Correct? We can able to prepare this. Done. புரிஞ்சுதா? அப்போ வால்யூம் ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பார்ப்போம். Done? Okay. அடுத்து வால்யூம் ஸ்ட்ரென்த் ஆஃப் H2O2. வால்யூம் ஸ்ட்ரென்த் ஆஃப் H2O2. இப்போ நல்ல கவனிச்சனா யாராவது வந்து சொல்றாங்க 10 வால்யூம் ஆஃப் H2O2 அப்படின்னா என்னன்னா 1 liter of H2O2, 1 liter of H2O2 gives 10 liter of O2 gas at STP. இதான் அதுக்கு மீனிங். எப்படி? According to the reaction, 2 moles of H2O2 will give 2 moles of H2O plus O2. சொன்னது புரிஞ்சுதா? அப்ப யாராவது வந்து 10 வால்யூம் ஆஃப் H2O2 அப்படின்னாங்கன்னா ஆக்சுவலாக நம்ம என்ன மீன் பண்றோம், 10 வால்யூம்ஸ் ஆஃப் H2O2னா 1 லிட்டர் ஆஃப் H2O2ல எனக்கு எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்கு, 10 லிட்டர் ஆஃப் O2 கேஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு STPல. அது எந்த ரியாக்ஷன் படி, இந்த ரியாக்ஷன் படி. அப்போ டைரக்டா சில ஃபார்முலாஸ் கொடுக்குறேன், நோட் பண்ணி வச்சுக்கோ, எக்ஸாம்ல நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னென்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள். வால்யூம் ஸ்ட்ரென்த், மொலாரிட்டி, இது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி ரிலேட் பண்ணலாம்னா வால்யூம் ஸ்ட்ரென்த் இஸ் ஈக்குவல் டு 11.2 இன்டூ மொலாரிட்டி. வால்யூம் ஸ்ட்ரென்த் இஸ் ஈக்குவல் டு 5.6 இன்டூ நார்மாலிட்டி. அதே மாதிரி ஸ்ட்ரென்த் எஸ் அப்படின்னா என்னது, கிராம் பெர் லிட்டர். கரெக்டா? அப்போ 2 moles ஆஃப் H2O2 68 upon 22.4 ஓகே, 22.7 ஓகே, எல்லாம் ஒன்று தான். இன்டூ நம்மளுக்கு என்ன இருக்கு, வால்யூம் ஸ்ட்ரென்த். அதே மாதிரி பெர்சன்டேஜ் வெயிட் பை வால்யூம் அப்படின்னா இங்கே என்ன ஸ்ட்ரென்த் வேல்யூ கிடைக்குதோ அது டிவைடட் பை 10. இந்த 4 ஃபார்முலாஸையும் கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோ. சார் வால்யூம் ஸ்ட்ரென்த் இப்போ இங்க மேல 10 வால்யூம் ஆஃப் H2O2க்கு மொலாரிட்டி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இங்க கொடுத்திருக்கான்ல 10 வால்யூம் ஆஃப் H2O2, அந்த 10ன்றது என்னது, வால்யூம் ஸ்ட்ரென்த். இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடட் பை 11.2, அதான் மொலாரிட்டி. நார்மாலிட்டினா என்ன பண்ணுவோம், n ஃபேக்டரை கன்சிடர் பண்ணுவோம். H2O2 என்ன n ஃபேக்டர் 2, அதனால தான் 11.2 டிவைடட் பை 2 நம்மளுக்கு என்ன வேல்யூ கொடுக்கும், 5.6. அதே மாதிரி ஸ்ட்ரென்த், அடுத்தது பெர்சன்டேஜ் வெயிட் பை வால்யூம். வால்யூம் ஸ்ட்ரென்த் புரிஞ்சுச்சா? எஸ். அப்போ நெக்ஸ்ட் என்ன மெயினா பார்க்க போறோம் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ கவனமா நோட் பண்ணி வச்சுக்கோ நான் சொல்ற பாயிண்ட்ஸ். chemical reactions of H2O2.
இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் H2O2 பார்த்தேன்னா நம்மளுக்கு ரெண்டு கேசஸ் இருக்கு. ஒன்று வந்து ஸோ H2O2 எனக்கு சப்போஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகுது, இல்ல ரெடியூசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு ரெண்டு விதம் இருக்கு. என்ன பண்ணலாம்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாவும் ஆக்ட் ஆகலாம், இல்ல ரெடியூசிங் ஏஜென்ட்டாவும் ஆக்ட் ஆகலாம். அப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகுது அப்படின்னா அசிடிக் மீடியம்ல எப்படி ரியாக்ட் ஆகும், அதே மாதிரி பேசிக் மீடியத்தில் எனக்கு எப்படி ரியாக்ட் ஆகும். அதே மாதிரி ரெடியூசிங் ஏஜென்ட்டா சப்போஸ் ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆக்ட் ஆகுதுன்னா அசிடிக் மீடியத்தில் என்ன ரியாக்ஷன் நடக்கும், அதே மாதிரி பேசிக் மீடியத்தில் என்ன ரியாக்ஷன் நடக்கும். சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ரெடியூசிங் ஏஜென்ட்டா ரியாக்ட் ஆகுது அப்படின்னா அசிடிக் மீடியமா இருந்தாலும் சரி, பேசிக் மீடியமா இருந்தாலும் சரி, ஹைட்ரஜன் பெராக்சைடு என்னவா கன்வெர்ட் ஆயிடும் அப்படின்னா ரெண்டு கேஸ்லயுமே ஹைட்ரஜன் பெராக்சைடு என்னவா கன்வெர்ட் ஆயிடும், ஆக்சிஜனா கன்வெர்ட் ஆயிடும். ஆனா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா ரியாக்ட் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸ் அசிடிக் மீடியத்துல ஹைட்ரஜன் பெராக்சைடு என்னவா கன்வெர்ட் ஆகும்னா வாட்டரா கன்வெர்ட் ஆகும். இதே பேசிக் மீடியத்துல ஹைட்ரஜன் பெராக்சைடு என்னவா கன்வெர்ட் ஆகும், OH மைனஸா கன்வெர்ட் ஆயிடும். சார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரியாக்ஷன் எழுதுங்க சார், கிளியரா புரிஞ்சிடும். ஓகே, இப்போ Fe2+ ரெண்டு தெரியுமே, நான் என்ன பண்றேன், Fe2+ கேஸை எடுத்துக்கிறேன். Fe2+ இங்கேயும் நம்மளுக்கு என்ன பேசிக் மீடியம், ரெண்டுத்திலுமே ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்படின்னா அது என்ன பண்ணும், பக்கத்தில் இருக்கிறத ஆக்சிடைஸ் பண்ணும். Fe2+ ஆக்சிடைஸ் பண்ணா என்ன வரும், Fe3+. இங்கேயும் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான் Fe3+. ஆனா இங்க என்ன மீடியம், அசிடிக் மீடியம். அப்ப H2O2 என்னவா கன்வெர்ட் ஆகுது, வாட்டரா. இங்க என்ன மீடியம், பேசிக் மீடியம். அப்ப H2O2 என்னவா கன்வெர்ட் ஆயிடும், OH மைனஸா. சொன்னது புரிஞ்சுதா? சிம்பிளா இருக்கா இல்லையா? எஸ். அதே மாதிரி பேசிக் மீடியம் Mn+2 H2O2. ஹைட்ரஜன் பெராக்சைடு என்னவா ஆக்ட் ஆகுது, ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்ப பக்கத்துல இருக்கிறத ஆக்சிடைஸ் பண்ணும். Mn+2 ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்னது, Mn+4 என்ன மீடியம், பேசிக் மீடியம். அப்ப H2O2 என்னவா மாறும், OH மைனஸா. S2- plus H2O2 என்னவா ஆக்ட் ஆகுது, ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்ப பக்கத்துல இருக்கிறத ஆக்சிடைஸ் பண்ணும். -2 லேந்து +6 ஆக்சிடைஸ் பண்ணிடுச்சு. ஆனா என்ன மீடியம், அசிடிக் மீடியம். அப்ப H2O2 என்னவா கன்வெர்ட் ஆகும், வாட்டரா கன்வெர்ட் ஆகும். சொன்னது புரிஞ்சுதா? எஸ். எல்லாருக்கும் புரியுதா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ட்டு? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ். இங்க சப்போஸ் இதே எனக்கு ரெடியூசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகுது. இங்கேயும் MnO4-, இங்கேயும் MnO4-. என்ன ரியாக்ட் ஆகுது, H2O2. இங்க H2O2 என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் இங்க +7. அப்போ ரெடியூசிங் ஏஜென்ட் பக்கத்துல இருக்கிறத ரெடியூஸ் பண்ணும். என்ன மீடியம், அசிடிக் மீடியம். அப்போ +2. இது என்னது, பேசிக் மீடியம். என்னதா இருந்தாலும் H2O2 ரெடியூசிங் ஏஜென்ட், ரெடியூஸ் தான் பண்ணும். அப்ப என்னவா ரெடியூஸ் பண்ணும், MnO2 பிளஸ் பேசிக் மீடியம். ரெடியூசிங் ஏஜென்ட்னா அசிடிக் மீடியமா இருந்தாலும் சரி, பேசிக் மீடியமா இருந்தாலும் சரி, H2O2 என்னவா கன்வெர்ட் ஆகும், O2. இங்க என்னது, O2 கேஸ். சொன்னது புரிஞ்சுதா எப்படி எழுதுறேன்னு? ஸோ அந்த ஃபைனல் அந்த கீ திங்ஸ் தெரிஞ்சா போதும் நம்மளுக்கு ஈஸியா we can able to write the reaction. இப்போ இங்க சொல்லு, I2 plus H2O2 என்னவா ஆக்ட் ஆகுது, ரெடியூசிங் ஏஜென்ட். அப்ப I2 0ல இருக்கு, ரெடியூஸ் பண்ணா -1. அதாவது I-1 போட மாட்டோம், என்னன்னு போடுவோம், அயோடைடு அயான். என்ன மீடியம், பேசிக் மீடியம். ரெடியூசிங் ஏஜென்ட் பேசிக்கா இருந்தாலும் அசிடிக்கா இருந்தாலும் சரி, H2O2 எப்படி கன்வெர்ட் ஆகும், O2வா கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி HOCl பிளஸ் H2O2 என்னவா இங்க மாறணும், HOCl. எனக்கு குளோரினை ரெடியூஸ் பண்ணணும், கரெக்டா? அப்போ குளோரினை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா குளோரினோட ஸ்டேட் என்ன இங்க +1. அப்ப ரெடியூஸ் பண்ணணும், அப்போ HCl. H2O2 எனக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும், O2. இந்த ரியாக்ஷன்ல எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்சிஜன் இருக்கிறதுனால வாட்டரும் நம்மளுக்கு
பை ப்ராடக்ட். சொன்னது புரிஞ்சுதா? ஸோ இவ்வளோதான் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் H2O2. ரொம்ப ஈஸி. நீ ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும் அது என்னவா ஆக்ட் ஆகுது. ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆனால் எப்படி கன்வெர்ட் ஆகும், ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆச்சுன்னா எப்படி கன்வெர்ட் ஆகும். அதுவும் மெயினாக அசிடிக் மீடியத்தில் என்னன்னு, அதுக்கடுத்தது பேசிக் மீடியம். ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னாலும் பேசிக் மீடியத்தில் என்னவா கன்வெர்ட் ஆகும், அதே மாதிரி அசிடிக் மீடியத்தில் என்னவா கன்வெர்ட் ஆகும். சொன்னது புரிஞ்சுதா? எஸ், கிளியர் ஐடியா வந்துருச்சா? அப்போது நோட் பண்ணிக்கோ. லாஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் H2O2. அவ்வளோதான். இதுதான் என்னது, ஹைட்ரஜன் சாப்டர். சார் அப்போ ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் அதெல்லாம் அதை நான் எங்கே நடத்துவேன், குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் அதை நான் தனியாக அங்கே கவர் பண்ணுவேன். ஏன்னா சப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு ஃப்ளோ இருக்கு. இப்போ பார்த்தேன்னா சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டை வந்து அயானிக் ஈக்லிபிரியம்ல படிக்க மாட்டோம். கோல்ராஷ்லா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அப்ளிகேஷன் ஆஃப் கோல்ராஷ்லா தான் என்னது, சாலிபிலிட்டி ப்ராடக்ட். அதனால எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில தான் அதை படிப்போம். அதே மாதிரி ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர், ரிமூவல் ஆஃப் ஹார்ட்னஸ், இது எங்க படிப்போம், ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரியில நடத்துவேன். ஓகே, ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம், நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணுவோம். டன். அப்போ லாஸ்டா என்னது, ஸ்ட்ரக்சர் ஆஃப் H2O2. எஸ், இப்போ லாஸ்ட் வந்து H2 ஓட ஸ்ட்ரக்சர். H2O2 அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஓப்பன் புக் ஸ்ட்ரக்சர். அதாவது ஹைட்ரஜன், ஆக்சிஜன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். அதே தான், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். டன். இதுல ரெண்டு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்கு. ஹைட்ரஜன் பெராக்சைடு எனக்கு கேஸ் ஃபேஸ்லையும் எக்ஸிஸ்ட் ஆகலாம், சாலிட் ஃபேஸ்லையும் நம்மளுக்கு என்ன ஆகலாம், எக்ஸிஸ்ட் ஆகலாம். கேஸ் ஃபேஸ். சாலிட் ஃபேஸ்ல எந்த டெம்பரேச்சர்ல இருக்கும் அப்படின்னா அட் 110 கெல்வின். அதே மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நியூ நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, பாண்ட் லென்த் எல்லாம். இங்க லென்த் பார்த்தோம்னா எக்ஸாக்டா எவ்வளோ இருக்கும்னா 95 பிகோமீட்டர். அதே மாதிரி இங்க பார்த்தேன்னா 147.5 பிகோமீட்டர். அதே மாதிரி ஆங்கிள் இதை பார்த்தோம்னா இட் வில் பி 94.8. கரெக்டா? இங்க வந்து ஆங்கிள் பார்த்தோம்னா 111.5. அதே மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்ட அப்படின்னா நம்மளுக்கு ஆங்கிள், ஏன்னா ஆங்கிள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ அங்கே என்ன ஆங்கிள் இருக்குன்னா இங்கே 95 பிகோமீட்டர், அங்கே 98.8 பிகோமீட்டர். அதே மாதிரி இங்கே 148.5 பிகோமீட்டர். அதே மாதிரி இங்க இது ஜஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 90.2ல இருக்கும் ஆங்கிள். நம்மளுக்கு எவ்வளோ ஆங்கிள் இருக்கும், 90.2ல இருக்கும் ஆங்கிள். அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும், 102. ஸோ இதெல்லாம் தான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஹைட்ரஜன் சாப்டர்ல. கிளியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோதான் ஹைட்ரஜன் சாப்டர். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணோம் இன்னைக்கு கிளாஸ்ல, இப்போ புரிஞ்சிருக்கும் ஏன் கிளாஸ் நோட்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னேன்னு. ஸோ என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்த்தோம், எஸ் சம்மரி. எஸ், என்னென்னலாம் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, தயாரிப்பு முறை. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள். கரெக்டா? பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன், ஆர்த்தோ அண்ட் பாரா ஹைட்ரஜன்.
அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஹைட்ரைட்ஸ் பார்த்தோம். கரெக்டா? ஹைட்ரைடு மற்றும் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரைடு. கரெக்டா? அதுக்கு அடுத்தது வாட்டரை பத்தி தனியா பார்த்தோம். வாட்டர், ஹைட்ரஜன் பெராக்சைடு, இது ரெண்டுத்துக்கும் என்னென்ன பார்த்தோம்? ப்ரிப்பரேஷன், and then ப்ராப்பர்ட்டிஸ். கரெக்டா? ஸோ எஸ், இதோட இன்னைக்கு ஒன் ஷாட் முடிந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக ஹைட்ரஜன் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி லைன் பை லைன் டெக்ஸ்ட் புக் படிக்கணும். சப்போஸ் டெக்ஸ்ட் புக் படிக்க ரொம்ப டஃப்பாக இருந்தது அப்படின்னா டோன்ட் வரி, நம்ம கிளாஸ் நோட்ஸ் வந்து மோர் தேன் சஃபிஷியன்ட். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த ஒரு ஒன் ஷாட் டாப்பிக்கோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். ஓகே, டேக் கேர், பாய். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம்.